Good morning, students. Good morning to all. Today we are going to see Unit 3 supplementary reading, The Story of Mulan. The Story of Mulan. This is the story of a heroic Chinese girl who saves her country from the enemy. So this story is a heroic ஒரு பெண் ஹீரோயிக் சைனீஸ் கேர்ள் who saves her country from the enemy. அவங்களோட எனிமிட்ட இருந்து எப்படி இந்த நாட்டை சேவ் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. See, this is a girl, Mulan. So how she saves her country from the enemy by her talent, அவங்களோட திறமை, தென் டேலண்ட், அறிவுபூர்வத்தினால எப்படி வந்து அந்த நாட்டை காப்பாற்றினாங்க அப்படின்றத இந்த ஸ்டோரி. வென் சைனா ஹேட் டு ஃபைட் எ வார், ஒரு போருக்கு போகும்போது அது எப்படி வந்து அதை எதிர்த்து போராடினாங்க. ஸோ த எம்பரர் ஆர்டர் தட் ஒன் மேன் ஃப்ரம் ஈச் ஃபேமிலி மஸ்ட் ஜாயின் த ஆர்மி. த எம்பரர் ஆர்டர் தட் ஒன் மேன் ஃப்ரம் ஈச் ஃபேமிலி மஸ்ட் ஜாயின் த ஆர்மி. ஸோ ஆர்மின்னா அந்த ஆர்மியில் ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்தும் ஒரு மேன் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் சைனா ஃபேஸ் த வார், அந்த போரை எதிர்நோக்கி இருக்குது. முலன்ஸ் ஃபாதர் வாஸ் ஏஜ் அண்ட் சிக். முலன்ஸ் ஃபாதர் வாஸ் ஏஜ் அண்ட் சிக். ஆனால் முலனோட அப்பா வந்து ரொம்ப வயசானவங்க அண்டு நோய்வாய்ப்பட்டதோடு இருந்தாங்க. ஹேர் பிரதர் வாஸ் எ சைல்டு. அவளோட தம்பி வந்து ரொம்ப குட்டி பையன். கியூட் மீன்ஸ் ரொம்ப அழகாக இருப்பான். தென் வெரி டேலண்ட். ஸோ வாட் சி தாட் தட், அவள் என்ன உடனே நினச்சிட்டா, சி கட் ஹேர் ஷார்ட் அண்ட் ட்ரெஸ்ட் லைக் எ பாய். ஸோ திஸ் இஸ் த பிக்சர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாய் மாதிரி ஆகாம். சி கட் ஹர் ஹேர், அவளோட நீல கூந்தலை கட் பண்ணிக்கிறா. அண்ட் சி ட்ரெஸ்ட் லைக் எ பாய், ஒரு பாய் மாதிரி அவள் ட்ரெஸ் பண்ணிக்கிறா. சி ரோட் ஆன் எ ஹார்ஸ் அண்ட் ஜாயின் த ஆர்மி. சி ஹோட் ஆன் த ஹார்ஸ் அண்ட் ஜாயின் த ஆர்மி. As her parents left, Mulan, now dressed as a young man, jumped onto her father's horse. அவரோட அப்பாவும் அதாவது யங் ஏஜில் அவரும் ஒரு சோல்ஜராக இருந்தவர் தான். இப்போ அவர் வந்து அந்த சோல்ஜர் மூலமாக அந்த ஒரு வாரில் அவரோட கால் ப்ரோக்கன் ஆனனால அவருக்கு உடம்புக்கு முடியலை. ஸோ அப்பாட்ட சொல்லிவிட்டு, உங்களுக்கு பதிலாக தம்பி குட்டி பையனாக இருக்கிறனால நான் வந்து போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேலே ஏறி போகிறாங்க. And she rode on a horse and joined the army. See this. When Mulan arrived at the Imperial Army's training camp, she met Captain Li Song. What's your name? He asked Mulan. ஸோ முலன்ட்ட வந்து கேட்குறாரு, உன்னோட பேர் என்னன்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களோட பேரை வந்து ஒரு ஆண் பையன் மாதிரி பேரை சொல்லிடுறாங்க. முலன் ப்ரூவ் டு பி அ பிரேவ் சோல்டர். அந்த ஜாயின் பண்ணிடுறாங்க, ஆர்மியில் ஜாயின் பண்ணிடுறாங்க. அண்ட் சி ப்ரூவ் டு பி அ பிரேவ் சோல்டர். சி வாஸ் மேட் த ஜென்ரல் ஆஃப் த ஆர்மி. ஸோ அவளுடைய வீரத்தை பார்த்து அவளை வந்து என்ன பண்ணிடுறாங்க, பையன் நினச்சிருக்காங்க அவங்க. அந்த ஆர்மியோட ஜென்ரல், அதோட கேப்டன், அந்த இராணுவ தளபதியாக அவளை மாற்றிட்டாங்க. தென் a serious fever spread in the army. ஸோ ஆர்மியில் அவளை ப்ரூவ் பண்ணிட்டா, நல்ல ஒரு வீரனாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. Unfortunately, a serious fever spread in the army. The doctor found out the sex of Mulan. So when the doctor came and checked all the people and especially the soldiers எல்லாத்தையும் செக் பண்ண வர்றாங்க. அந்த வர்றப்போ என்ன ஆகுது, அவளை செக் பண்ணும்போது த டாக்டர் ஃபவுண்டட் ஷி வாஸ் அ லேடி, அவள் வந்து ஒரு கேர்ள் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. த நியூஸ் ஸ்ப்ரெட்டட். என்னது, எல்லாத்துக்கும் நியூஸ் அந்த பரவிடுச்சு. தே வாண்டட் டு டிஸ்மிஸ் முலன். அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, முலனை டிஸ்மிஸ் பண்ண நினச்சாங்க. ஒய், நம்மெல்லாம் ஒரு பெண்ணோட தலைமையில் நம்ம இங்கே வந்து போர் புரியணுமா, இது ரொம்ப அவமானம் அப்படின்னு சொல்லி அவளை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க, பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The enemy suddenly attacked the country.
the enemy suddenly attacked the country. With her able and efficient command, the war was won. ஸோ அப்போ திடீர்னு வந்து திருப்பி ஒரு போர் வந்துருச்சு. சடன்னாக வந்து சில எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணாங்க. அது முக்கியமாக அந்த அரசருக்கும் அந்த அரசவையில் இருக்கவங்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ திடீர்னு நடந்த அந்த தாக்குதலில் உடனே போய் தன்னோட திறமையால் அந்த போரில் வெற்றி பெற்றாங்க. The emperor rewarded Mulan. The emperor rewarded Mulan. முலனை வந்து எம்பரர் ரிவார்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் she saved the people and the king and the எம்பரரை அந்த சேவ் பண்ணதுக்கப்புறம் மக்கள் எல்லாம், அதாவது அந்த சோல்ஜர்ஸ் எல்லோரும் அவங்களோட தப்பை உணர்ந்துடுறாங்க. ஸோ தே ஆஸ் த எக்ஸ்கியூஸ் டு ஹர். அவளோட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. The emperor rewarded Mulan. The emperor rewarded Mulan. He banned the order against women. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கு எதிராக வந்து நிறைய வந்து சட்டத்திட்டங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு பெண்ணால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்ய முடியும் போது பெண்களுக்கு எதிரான அவங்க இங்கே வரக்கூடாது, போரில் சேரக்கூடாது அப்படின்ற சட்டத்தை எல்லாம் அவர் தடுத்து நிறுத்திட்டார். He banned the order against women. Mulan returned to her village with a reward of 6 horses and 6 swords. Mulan, so the emperor asked her to stay on his advisor. திடீர்னு சொல்கிறார், என்னோட அட்வைஸராக நீ இங்கே இருந்துக்கன்னு சொல்கிறார். அதை பார்த்து அவங்களோட அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் முலன் நியூ இட் வாஸ் டைம் டு ரிட்டர்ன் டு ஹர் ஃபேமிலி. அப்படின்னும் கேட்காம நான் என்னோடய ஃபேமிலிக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு அவங்களோட எக்ஸ்கியூஸ் கேட்டு கிளம்பும்போது தான் அந்த அவளுக்கு என்ன ரிவார்ட் கொடுக்குறாங்களா, 6 horses and 6 swords. 6 வாள்களும் 6 குதிரைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. இது வந்து உன்னுடைய வெற்றியின் வீரத்திற்கு, அந்த வீரத்திற்கும் வெற்றிக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு சொல்லி அவரை அந்த இதை கொடுத்துருக்காரு. பொதுவாகவே ஒரு வீட்டில் வந்து குதிரை இருப்பதுன்றது அந்த காலத்தில் பெரிய ஒரு வீரத்திற்கு எடுத்துக்காட்டு. அப்போது உனக்கு 6 குதிரைகளும் 6 அந்த வாள்களும் உனக்கு கொடுத்தோம்னா நீ எப்போயுமே வந்து ஒரு வீர பெண்மணியாக இருப்பேன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அண்ட் ஸ்டில் த ஸ்டாച്യൂ ஆல்சோ தேர் ஹூவா முலன் இன் சிங்கப்பூர். அந்த முலனுடைய வீரத்தை பாராட்டி அவங்களுடைய ஸ்டாച്യൂ வந்து சிங்கப்பூரில் இருக்குது. See this, the story of Mulan. Synopsis. I told the story and the mind map. See the mind map. Once the Chinese emperor ordered that one man from each family must join in the army. Mulan's father was old and her brother was young. Mulan's father was old and her brother was young. So she cut off her hair and went to war as a man. She bravely fought in the war and became the general. ஸோ பிரேவ் அவருடைய வீரத்தை நிரூபித்து அந்த வாரில் ஒரு ஜென்ரல் தளபதியாக நியமிக்கப்பட்டுட்டாங்க. She became sick and everyone found she was a woman. So how they found she was a woman? எப்படி அவங்க ஒரு பெண்ணுன்னு உணர்ந்தாங்கன்னா அந்த டயத்தில் வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் செக் பண்ண போகிறப்போ ஃபீமேல்ன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. Though she was sick, she won the final war. So that is the final war. முடியாமல் இருந்த போது கூட அந்த ஃபைனல் வாரில் அவங்க வின் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. She returned to her village with gifts. What are the gifts? 6 houses and 6 swords. So this is the mind map. Next, see the characters and their roles. What are the main characters are there? Mulan. So she is the heroine of the story. Mulan's father, old and sick man. வயதான நோயிற்றவங்க. Mulan's little brother, child. Soldiers fought honestly in the war. Doctor identified Mulan's gender. Who is the doctor? He only identified Mulan's gender.
The emperor. The emperor means ruler of China. Who is the emperor? The ruler of the China. China பேரரசர். See the picture. Mulan and Mulan's father. He is an old man. Mulan's brother is a small one. And the doctor. And the next picture, the emperor. Then the soldiers. See, this is a textbook questions. This is a textbook questions. So Mulan goes to the battle instead of her father because her father is old. What did Mulan do before leaving the house? Cut off her hair. What is the story about women empowerment? What is the story about women empowerment? So women empowerment, we saw that poem, isn't it? Empower women navigating the world. That is a prose, and I am the woman everywhere. The emperor asked Mulan to stay with him in the palace as his royal advisor. The emperor gave Mulan 6 horses and 6 swords. How did the people of the village react to Mulan after her return from the battle? Cheered her. எப்படி வந்து அந்த பீப்புள் வந்து ரியாக்ட் பண்ணாங்க? முலன் வந்து ரிட்டர்ன் அந்த பேட்டிலேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அவளை ரொம்ப பாராட்டி வரவேற்றாங்க. Next one, identify the characters or speaker of the following lines. I heard about it in town. I heard about it in town. Who said this? Mulan's father to Mulan. முலன்ஸோட ஃபாதர் என்னது, நான் வந்து டவுனுக்கு போகும்போது இதை கேட்டேன். வாட் ஹி ஹியர், ஈச் ஃபேமிலி ஃப்ரம் ஈச் ஃபேமிலி ஒன் பர்சன் வில் கம் அண்ட் ஜாயின் த வார். அது அவங்க வந்து அந்த பறைசாட்சி வந்தது நான் கேட்டேன்னு சொல்கிறார். ஐ எம் யுவர் சன் நவ். ஹூ செட் திஸ் வேர்ட்? முலன் டு ஹர் ஃபாதர். முலன் இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் விமனாக இருந்தாலும் உங்களுக்கு பொண்ணாக இருந்தாலும் நவ் ஐ எம் த சன் டு யூ. த ஜென்ரல் இஸ் எ விமன். The general is a woman. Who said this? Soldiers. Mulan, stay with me in the palace. Mulan, stay with me in the palace. Who said this? The emperor. You are too kind, sire. Mulan to the emperor. You are too kind, sire. Mulan to the emperor. See, this is a question answer. What was the emperor's order? The emperor ordered that one man from each Chinese family must join the army. Where did Mulan's father hear about the emperor's order? Mulan's father heard about the emperor's order in the town. Why couldn't Mulan's brother go to war? Mulan's brother was too young to go to war. ஏன் வந்து முலனோட பிரதர் வந்து வார் போகலை? He is too young. Why did Mulan disguise herself as a man? Mulan was a girl, and so she disguised herself as a man to go to war. How did the soldiers become sick? How did the soldiers become sick? A very bad fever. எப்படி வந்து அந்த சோல்ஜர்ஸ்லாம் முடியாமல் போனாங்க? A very bad fever swept through the army. Thus, the soldiers became sick. How would she be punished if found guilty? அவங்க வந்து அவளுக்கு பனிஷ் பண்ணும்போது எப்படி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க? she would be put to death if found guilty. அவள் வந்து என்னது தலைக்குனிவுனால உயிரே போகிற அளவுக்கு, இறந்த நிலைக்கு போகிற அளவுக்கு அவள் வந்து ஃபீல் பண்ணான். Why did the emperor give her fine gifts? Why did the emperor give her fine gifts? Mulan ended a long war victoriously. முலன் வந்து அந்த வாரை வந்து ரொம்ப வெற்றிகரமாக முடித்தாங்க. So the emperor gave her fine gifts. So the emperor gave her fine gifts. How did the soldiers come to know about Mulan's real identity? How did the soldiers come to know about Mulan's real identity? The doctor who treated Mulan's sickness found that she was a woman. ஸோ எப்படி வந்து அந்த முலன்ஸோட ரியல் ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சாங்க? ஹூ ட்ரீட்டட் முலன் சிக்னஸ், முடியாமல் இருக்கப்போ முலனுக்கு ட்ரீட் பண்ணாங்க. ஃபவுண்ட் தட் ஷி வாஸ் அ உமன்.
Thus the soldiers came to know about Mullen's real identity. Then see the paragraph questions. Answer the following questions in a paragraph. Sketch a character of Mullen. So Mullenoட character தான் இங்கே மெயின் character. You have to write the paragraph with a box. The first one, lesson, the story of Mullen. Then theme, character sketch of Mullen. Characters, Mullen, her father and brother, the emperor. Outline, lovable daughter, patriotism, valor and bravery, love for her village and father. So this is a story, main story of this paragraph. Mullen showed various characters in the story. Mullen வந்து விதவிதமான அவருடைய கேரக்டர்ஸ் வெளிப்பட்டது. The Chinese emperor ordered that one man from each family must join the army. As soon as Mullen came to know about this order, she decided to go to war. As her brother was very small and father was very old, அவங்களுடைய தம்பி ரொம்ப சின்ன பையன், அவங்களோட அப்பாவும் ரொம்ப வயதானவர். She thought it was her moral duty. அவன் நினச்சா இது என்னுடைய கடமை, ஒரு நல்ல ஒரு கடமை நினச்சாங்க. Her patriotic spirit made her to take up fighting for the country. அவளுடைய அந்த தேசப்பற்று அவளை கண்ட்ரியை நோக்கி ஃபைட் பண்ண, கண்ட்ரிக்காக போராட தோன்றுச்சு. She fought bravely in the war and became a general. She fought bravely in the war and became a general. Even though she was sick, she fought and ended the long war victoriously. Admiring her valor and bravery, the emperor was willing to appoint as a royal advisor. அவளோட bravery பார்த்து royal advisor-ஆக அப்பாயிண்ட் பண்ணாங்க. She humbly refused to stay in the palace and expressed her wish to return to her village. She humbly refused to stay in the palace. அவள் ரொம்ப ஹம்பிள் ரெக்வஸ்டாக கேட்டுட்டா, என்னால் வந்து இந்த பேலஸில் ஸ்டே பண்ண முடியாது, அண்ட் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் டு மை வில்லேஜ் அப்படின்னு கேட்டுட்டா. She returned to her village to see her father and brother. So why she wanted to return her village? She returned to her village to see her father and brother. Thus Mullen saw that she was lovable to her family and proved her patriotism towards her country. ஸோ இந்த அளவுக்கு தன்னுடைய லவபிள், தன்னுடைய ஃபேமிலி மேலே இருக்கக்கூடிய அன்பையும் நிரூபித்தா, நாட்டுப்பற்றையும் நிரூபித்தா, தன்னுடைய கடமை என்னன்றதையும் அவன் நிரூபித்தனால she is a great girl in this period. See, this is a picture of soldiers said anyone join army. அந்த soldiers சொல்கிறாங்க, Mullen cut off her hair. Mullen trained in kung fu. Mullen என்னெல்லாம் ட்ரை பண்ணுறான், kung fu இதெல்லாமே ட்ரைன் அப் பண்ணிக்கிறான். Mullen joined the emperor's army. Mullen வந்து emperor's armyல ஜாயின் ஆயிடுறான். Battle was won by Mullen. The battle was won by Mullen. அந்த அளவுக்கு அவங்க வெற்றிகரமாக வின் பண்ணாங்க. அந்த அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்கள்ல, அந்த ஃபைனல் வார் வரும். அந்த ஃபைனல் வாரில் என்ன வரும்னா, அந்த அரசரை வந்து எம்பரரை வந்து கண்மூடித்தனமாக தாக்கக்கூடியது, மக்களை கண்மூடித்தனமாக தாக்கக்கூடியப்ப அந்த அதாவது வானத்துயரத்துக்கு வந்து எட்டி போகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உயர ஜம்ப் பண்ணி அந்த எனிமியை அட்டாக் பண்ணி அவங்களால வந்து இமேஜின் பண்ண முடியலை, ஒரு விமன் வந்து இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி. திருப்பி அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பேட்டில் இது திஸ் இஸ் அ ஃபைனல் battle won picture. Battle was won by Mullen. Hua Mullen statue in Singapore. The remembrance of the Mullen, remembrance முல்லனோட இந்த ரிமெம்பரன்ஸ் ஞாபகமாக அவங்களோட ஸ்டாச்சு வந்து சிங்கப்பூரில் வச்சுருக்காங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், the story of Mullen finished. This is a supplementary reader. So what you are going to do, at the same procedure, you write the glossary. The glossary words, they are given in your book bag.
So you write the glossary, then you write the main characters. Whatever I have given, this is not in your book. You write this main characters and their roles. Then you write the mind map. Afterwards, you write the synopsis. So the glossary, then main characters, mind map, and synopsis. Then you write the textbook question. You fill the answer in the book first. Whatever answers are there, the screen and the screen உனக்கு தெரியுது, இந்த ஆன்சர்ஸை you fill it in the book. Then you write it the note. Then identify the character or speaker. Next, you write the question answer and paragraph questions. So I have given all the answers for the supplementary reader. You remember, you write it well and keep it safe. After school reopen, you show to me. Okay. Thank you, students. Thank you.